என் அருமை உடன்பிறப்புகளே, திருநெல்வேலி மாவட்ட மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவே இந்த இயக்கத்தை தொடங்கினார். அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை வழங்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் காலத்தில் தான் சத்துணவு திட்டம் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்டது. அதே போல அவருடைய வழியில் புரட்சி தலைவி அம்மாவின் திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் பயனளித்தது. அதாவது பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகப்பை, புத்தகம், நோட்டு புத்தகம், சைக்கிள், மடிக்கணினி மற்றும் 4 சீருடைகள், இதெல்லாம் அம்மா காலத்துல தான் வழங்கப்பட்டது. ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டமும் அம்மா கொண்டு வந்ததுதான். அதே போல பெண்கள் குழுவும் அம்மா ஆரம்பித்ததுதான். இந்த மாதிரி மக்களுக்காக நிறைய திட்டங்களை வகுத்தவர் நம் அம்மா அவர்கள். தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும். நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிழிந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. அறிவிக்கப்படாத மின்வெட்டு, அது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முடிக்கல. மக்கள் தினமும் அவதிப்படுறாங்க. இதனால உடல்நிலை சரியில்லாம போகுது. இது இந்த அரசுக்கு தெரியாம இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். முன்பக்கம் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அது மேல ஒரு பலகையோ ஒரு கல்லோ போட்டு அதுல நடந்து வருது மக்கள். இது எந்த இதுல போய் சொல்றதுன்னே புரியல எனக்கு. ஏன்னா இவங்க தேர்தலின் போது இங்க பாதாள சாக்கடை திட்டத்தை முடிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா 40 மாத காலம் முடிஞ்சிருச்சு. அவங்க திமுக ஆட்சிக்கு இன்ன வரைக்கும் அதை செய்யல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேருந்து வசதி எங்கேயும் இல்லை, சாலை வசதியும் சரியா இல்லை, ரேஷன் பொருட்களும் கிடைக்கல. அங்க போனாக்க 20 கிலோ அரிசி வாங்கும் குடும்பங்களுக்கு 10 கிலோ 11 கிலோ அப்படிதான் எடைய வச்சு கொடுக்குறாங்க. என்ன குறைஞ்சிருக்குன்னு கேட்டா இதுதாம்மா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களா. பருப்பு இன்ன வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை. அதே போல பாமாயில் இன்ன வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை. அது மட்டும் இல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறதே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு அமைச்சர் உடனே நான் இதை சொல்ல ஆரம்பிச்சதும் என்ன சொல்றாரு, 10 லட்சம் கோடிக்கு இது தொழில் கொண்டுட்டு வந்திருக்கோம் திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 40 மாதம் ஆயிட்டு, இன்னும் இருக்கிறது 20 மாசம். அந்த 20 மாதத்துல இவங்க என்ன செய்ய போறாங்கிறத நீங்களும் பார்க்க தான் போறீங்க, நானும் பார்க்க தான் போறோம். அதனால இவங்க பொய் சொல்லியே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது ஒரு வேலை தான். என்ன வேலை செய்யறாங்க, அதாவது இந்த அரசாங்கத்தையே அவங்க கட்சி மாதிரி நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மேடையை போடுறது, அனாவசியமான செலவுகளை வைக்கிறது, அரசாங்கத்துக்கு வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அரசாங்கங்கிற பேர்ல போட்டு இவங்க கட்சியை தான் நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நகரங்கள், இப்ப இதெல்லாம் நகர பகுதியை சேர்ந்த இடம் தான் இந்த இடம்லாம். ஆனா என்ன ஆகுது, இங்க கவுன்சிலர்கள் தொல்லை தாங்கவே முடியலைங்கிறாங்க. இப்ப மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுன்சிலர்கள் வச்சதுதான் சட்டமா இருக்கு. அதுவும் இந்த ஊர்ல இப்ப சமீபத்துலதான் மாநகராட்சி மேயர் புது ஆளை போட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் இருந்த ஆளு அவங்க ஆள் தான், திமுக காரர் தான். ஆனா இப்ப வந்திருக்கிறவரும் திமுக காரர் தான். இதனால என்ன ஆகுது, மக்களுக்கு என்ன பயன்? இதனால ஒன்னும் பயன் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க,
மாநகராட்சி இடத்துல கீழே நடைபாதையில் ஏதாவது கடை போட்டு சின்னதாக வச்சு பழங்களோ பூக்களோ விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள கடையை தூக்கு விற்காத அப்படிங்கிறாங்க. அந்த ஏழை ஜனங்க எங்கே போகும்? நீங்கள் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு? எதுவும் கொடுக்காம நீ இங்கே கடை நடத்தாத, நீ வாரி சுற்றிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது அவங்க கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கடைகள் இருந்ததுக்குன்னா அங்கே போய் வசூல் பண்ணுறது. அதாவது பணம் கொடுங்க, நாங்கள் கூட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்ப எல்லாம் அவங்க செய்கிற வேலை இந்த வேலை. அது மட்டும் இல்லை, காவல் நிலையங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு வேலையே இல்லை. காரணம் என்னன்னா இவங்களே எல்லா வேலையும் செய்கிறாங்க. இவங்க மேலே எப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும்? எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? செய்கிற தவறுகள் திமுக காரவங்களா இருக்கு. அவங்கள எப்படி இந்த அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும்? அம்மா ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்லையே. மக்கள் நல்லா நிம்மதியால இருந்தாங்க. போன வருடத்துல மட்டும் நான் சொல்றது, இவங்க ஆட்சிக்கு 4வது வருடத்துல இருக்காங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாவட்டத்துல, நெல்லை மாவட்டத்துல போன வருடம் மட்டுமே 240 கொலை நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன ஆச்சு, என்ன நடைமுறையில செஞ்சீங்கிறது யாருக்கும் தெரியுமா? கடவுளுக்கு தான் வெளிச்சம். பட்ட பகல்ல கூடுறாங்க ஆளை. கடைசியில அதுல பாத்தீங்கன்னாக்க பின்னாடி யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில திமுக காரவங்களுக்கு அதுல சம்பந்தம் இருக்கு. அதனால என்ன நடவடிக்கையும் போலீஸ்காரங்களால எடுக்க முடியல. இதுதான் உண்மை நிலைமை. இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால நான் இப்பயும் சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது இன்னும் 20 மாதம் தான். அதுல தேர்தல் நடைமுறை அப்படின்னு ஒண்ணு வரும். 2026 தேர்தல் நடக்க போகுது நம்ம சட்டமன்றத்துக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு. நீங்க அந்த சமயத்துல ஒரு 6 மாதம் நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது அரசாங்கம். ஏன்னா கட்டுப்பாடுகள்லாம் 3 மாதத்துக்கு விதிச்சிருவாங்க. எதுவுமே நீங்க செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரு 16 மாதம் தான். இந்த 16 மாதத்துல முதல்ல இந்த ஊர்ல உள்ள பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை, இந்த நெல்லை மாநகரில். இதை முதல்ல நீங்க சரி பண்ணணும். ஒரு பக்கம் சொல்றீங்க நாங்க வேலை கொடுக்குறோங்கிறீங்க. இப்ப மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதும் மாநகராட்சியிலேயே துப்புரவு பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் பயந்து வேலை செய்வாங்க அதிகாரிகளுக்கு. இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. அதனால இங்க உள்ள அதிகாரிகளும் நேரா கேட்க முடியல. இந்த இடம் சுத்தமா இல்லை அப்படின்னு கேட்கலாம். முதல்ல மாநகராட்சி ஊழியரா இருப்பாங்க அவங்கெல்லாம். இப்ப அது இல்லை. மாநகராட்சியா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ எல்லாத்தையுமே தனியார் மயமா கொடுத்துருக்காங்க. அதனால சுத்தமாவும் இல்லை, எந்த இடமும் சுத்தமா இல்லை. யாருகிட்ட போய் கேட்கறது? அந்த நிறுவனம் நேரடியா அவங்களுக்கு சம்பந்தம் உள்ள நிறுவனங்களா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டும் காணாம விட்டுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வெறும் அதிகாரிகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கம் நடத்துறவங்க தெளிவா நடத்தணும். அது மக்களுக்கு பயன்படுறதா இருக்கணும். அது அரசாங்கத்தை நடத்துறவங்க செய்ய வேண்டிய வேலை. அவங்க ஒழுங்கா செஞ்சா வேலை செய்யற அதிகாரிகளும் ஒழுங்கா இருப்பாங்க. அதே போல திமுக காரவங்களை அடக்கி ஒடுக்கி வச்சாதான் காவல்துறை பணியை செய்ய முடியும். காவல்துறை பணி செய்யணும்னா முதல்ல நீங்க உங்க கட்சிக்காரவங்களை நீங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும். கட்டுப்பாட்டுல வச்சாதான் மக்கள் ஒழுங்கா நடமாட முடியும், வெளியில போக முடியும். இதெல்லாம் செய்யணுங்கிறத நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன்.
இதையும் நீங்க செய்யலைன்னா இதுக்கெல்லாம் ஒரே வழி, 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயம் ஒரு தீர்வை கொடுக்கும். அம்மாவின் ஆட்சியை நிச்சயம் நாங்க கொண்டு வருவோம். அதற்கு இந்த மக்கள் நிச்சயம் துணை இருப்பாங்க அப்படிங்கறதை இங்க நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல முருகன்குறிச்சி இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னா இந்த வண்ணாரப்பேட்டை, கொக்கரகுளம், மேலப்பாளையம், மகாராஜா நகர், தியாகராஜா நகர், என்ஜிஓ காலனி, பெருமாள்புரம், ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள்ல குடிநீர் பிரச்சனையும் குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப இருக்குங்கிறாங்க. அதுக்கு இந்த மாநகராட்சி ஏதாவது செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுக்கு மேல இருந்து இது முதலமைச்சர் நான் இங்க பேசுறதெல்லாம் அவருக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க எந்த வேலையும் நடக்கல. நான் போற இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால நேரடியா தலையிட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த மக்கள் சார்பில். அது மட்டும் இல்ல, சும்மா விளம்பரத்துக்காக ஆட்சி நடத்தாதீங்க. மக்களை பாருங்க, வாக்களிச்சு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு முறையா குடிக்கிற தண்ணி அதை ஒழுங்கா போய் சேர்றதுக்கு உண்டான வேலையை பாருங்க. மாநகராட்சி நிர்வாகமும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இங்க ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, பாதாள சாக்கடை முதல்ல செஞ்சாகணும். ஏன்னா நான் வர்றவெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். இதனால சுகாதார கேடுதான் ஏற்படும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்றாங்க எல்லாருமே. அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் மாநகராட்சி ஏரியாக்கள்ல அதிகாரிகள் நியமனம் பொதுவா எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு உதவி பொறியாளர்னு ஒருத்தர் இருப்பார். அதே போல ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்குன்னா சுகாதார ஆய்வாளர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அவங்க இருக்கணும். அவங்க இருந்தாதான் இந்த கொசு மருந்து அடிக்கிறது, சாக்கடை நீர் தேங்காம பார்த்துக்கிறது, அதை சுத்தப்படுத்துற வேலை, இதெல்லாம் அவங்க தான் சொல்லி செய்ய வைக்கணும், செய்வாங்க. இப்ப அதுக்கெல்லாம் அந்த பதவிக்கெல்லாம் சரியா ஆட்களை நியமிக்கலைங்கிற ஒரு தகவல் இருக்கு. இது வெறும் திருநெல்வேலியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி இந்த இடத்துல எல்லாம் இந்த குறைபாடு இருக்கு. அவங்க வேலையிலேருந்து பணி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கெல்லாம் பணி கொடுக்கல, புதுசாய் ஆட்களை எடுக்கல அப்படிங்கிற தகவலும் இருக்கு. அதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணுங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏற்கனவே போன வருடம் 17-18 தேதியில இங்க பெரும் மழை இங்க எல்லாம் இருந்துச்சு. இங்கேயும் சரி தூத்துக்குடியிலையும் இருந்துச்சு. அங்க கிட்டத்தட்ட அந்த சமயத்துல நானும் சென்னையில இருந்தாலும் நான் கவனிச்சேன் எல்லாத்தையும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் எந்த அதிகாரியும் அரசாங்கத்தில இருந்து இந்த இடங்களை சுத்தி பார்க்கல. 2 வாரம் வரைக்கும் தண்ணி தேங்கி அப்படியே கிடக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்திருக்கு. யாரும் பார்க்கல. அனாதைகள் மாதிரி இந்த மக்கள் கடந்துச்சு. நான் கண்ணால அதை பார்த்தேன். அதுக்கு பிறகு எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நான் அங்கேருந்து அனுப்பிச்சு இங்க எல்லாரையும் பார்த்து, இங்கேயும் சரி தூத்துக்குடியிலையும் போய் பெண்களுக்கு சேலை, நைட்டி, நாப்கின் கேட்டாங்க. அது பிள்ளைகளுக்கு பால் பவுடர் கேட்டாங்க, அதையும் கொடுக்க சொன்னோம். அதே போல இங்க இந்த வண்ணார்பேட்டைங்கிற ஏரியால செலவு தொழில் செய்யறவங்க நிறைய இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தண்ணியோட அடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாரும் அவங்க கேட்டது செலவை பட்டி கேட்டாங்க. அதெல்லாம் சென்னையிலேருந்து வாங்கி அனுப்பி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொன்னேன். நிறைய பேருக்கு போர்வை, லுங்கி, டிஷர்ட்டு, அப்புறம் விளக்கு, லைட் இல்லை, அதனால எங்களுக்கு மெழுகுபத்தி, தீப்பெட்டியிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க. நாங்க
அது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி தான் வர சொன்னோம். அது மட்டும் இல்லை, ஒரு தனியார் நடத்துகிற தொழுநோய்காரவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, தனியாக வச்சு நடத்துகிறாங்க. ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வந்து அதை செய்யுது. யார் செஞ்சா என்ன, அந்த அது மாதிரி அவங்க புண்ணோட, உடல் புண்ணோட படுத்திருக்காங்க. ஒரு 50 பேருக்கு மேலே படுத்திருக்காங்க. அங்கே ஃபுல்லாக தண்ணி வந்து அந்த பெட்டுக்கிட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு எரியுதுன்னு எல்லாம் அழுகுறாங்க. அவங்களும் வந்து வெளியில சொல்லி அரசாங்கத்துல ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு அதிகாரி கூட போய் பார்க்கலையாம் அங்க. அது நம்ம அனுப்பிச்ச ஆட்கள் வந்து அங்க அந்த இடத்துல வந்து நிவாரண உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உடனடியா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சோம். திரும்ப அவங்களுக்கு ரெக்சின் படுக்கையெல்லாம் வேணும், கீழே படுக்க வைக்க முடியாது, எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுனாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கேட்டபடியே எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் வந்து இந்த பக்கமே திரும்பி பார்க்கல. அரசாங்கம் எப்ப வருது, தேர்தல்லாம் வருது. தேர்தல்ல பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம்னு ஒண்ணு 234 தொகுதியிலையும் நடந்துச்சு. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப தேர்தலுக்கு முன்ன வந்து மரத்தடி ஒரு ஜம்காலத்தை போட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்லாம் கேட்டு போனாங்கல்ல. எல்லா இடத்துலையும் கேட்டாங்களா? கேட்டுட்டு போனவங்க திருப்பி இந்த பக்கமே திரும்பி பார்க்கல. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. அதனால நிச்சயமா இந்த மக்களுக்கு வந்து நல்லதை செய்யணுங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து நான் சொன்னாலும் எதை கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தொடர் முயற்சியா நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்லிக்கிறேன். இங்க உள்ள கழக தொண்டர்கள்லாம் இந்த மக்களுக்கு துணையா இருக்கணும். ஏன்னா திமுக காரவங்க செய்யற அட்டகாசம் இருக்க ரொம்ப அதிகம். அதுல இருந்து காப்பாற்றணும்னா அந்த மக்களுக்கு நம்ம துணையா இருக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, யாரும் கழக தொண்டர்கள் யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.